இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறினோம். இந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபித்தோம். ஏன் அவர்களுக்காக நாம் நினைவு கூர்ந்து திருப்பலிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இதோ இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தோடு இந்த ஆன்மாக்கள் அடுத்த நிலையில் என்ன செய்ய முடியும் என்ற நிலையிலே மறுவாழ்வு எப்படி அவர்களுக்கு இருக்கின்றது, இந்த உலக வாழ்வில் அவர்கள் செய்கின்ற இந்த செயல்களும், இந்த உலக வாழ்வில் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும், இந்த உலக வாழ்வில் அவர்கள் ஏன் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியிலும் அவர்கள் உயிர் தெழும் பொழுது பிறகு மறுவாழ்வில் என்ன நடக்கும் என்ற நிலையை இன்று இயேசுவிடம் சிலர் உயிர்த்தெழுதலை பற்றி அவரிடம் கேட்கின்றார்கள். இந்த மண்ணுலக வாழ்வில் அவர்கள் நிலையாக இருக்க முடியுமா? திருமணம் என்ற ஒரு உடன்படிக்கையை இங்கு கையாளுகின்றார். திருமணம் என்கின்ற நிலையிலே அது கணவன் மனைவி என்ற நிலையிலே அவர்கள் உடன்படிக்கையாக வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுவராக இருந்து அவர் இந்த பெண்ணுக்கு மகப்பேறு இல்லாமல் எந்த ஒரு நிலையிலுமே அவள் அந்த திருமணத்திற்கான நிலையில் எழுவரை அவள் மறந்து கொள்கின்றார். அந்த எழுவரும் இறக்கின்றனர், அவளும் இறக்கின்றார். பின்பு அவர்கள் உயிர்த்தெழுந்த பின் என்ன நடக்கும் என்ற நிலையிலே இயேசுவிடம் இவ்வாறான குழப்பம் நிறைந்த கேள்விகளை எழுப்புகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு உண்மையான பதில் கூறுகின்றார். இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை என்று இயேசு ஆணித்தரமாக கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு நாம் விண்ணுலக வாழ்வுக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுதெல்லாம் நாம் கடவுளின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நீங்கள் வானதூதராக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. என்றென்றும் நிலையான வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இறப்பே இருக்காது. அங்கு நமக்கான நிலையில் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த பேரிற்றை நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் அங்கே கடவுளை நாம் எந்நாளுமே தரிசிக்கின்ற, பார்க்கின்ற, கடவுளை எந்நாளும் போற்றி புகழுகின்ற அந்த பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதன் நிலையிலே அவர் மோசேயின் சட்டத்தின் மோசேயுடைய அந்த பின்னணியை எடுத்து கூறுகின்றார். அதாவது நீங்கள் கடவுளை போற்றி புகழும்போது நீங்கள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று உங்களுடைய தலைமுறை வாழ்த்தக்கூடிய அந்த பேச்சினை நீங்கள் பெற இவர்கள் வழியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு கூறியவதை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று இங்கு இயேசு அந்த கடவுளுடைய அந்த நிலையை பற்றி கூறுகின்றார். கடவுள் இன்றும் என்றும் எப்பொழுதுமே வாழக்கூடியவர், ஏன் நம்மையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித செசிலியா அவருடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. மறை சாட்சியாக இறந்து இந்த மண்ணுலகில் அவர் பல இசைகள் மூலம் இசைக்குழுவினருக்கும் பாடற் குழுவினருக்கும் பாதுகாவலியாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். நாமும் வீடுகளிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் நாமும் இறைவனை போற்றி புகழ்ந்து நாம் தனிப்பட்ட முறையில் இறைவனுக்கான நிலையிலே அவருக்கு நன்றி சொல்லி நாம் பாடல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். பிறப்பு என்ற நிலையிலே இந்த பிறப்புக்கான ஒவ்வொரு இசையுமே நாம் இந்த உலகில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த இசை இறைவன் கொடுத்தது. அந்த இசை இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நிலையில் புனித செசிலியாவும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். மிகவும் அவர் கடவுளோடு இணைந்து கடவுளே எனக்கு மணவாளனாக, கடவுளே எனக்கு எந்நாளும் என்னுடைய வாழ்க்கைக்கான துணைவராக இருக்கிறார் என்ற நிலையிலே ஆழமான நிலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தன்னுடைய கன்னிமையை
கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார். அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலுமே அவர் திருமணம் செய்வது கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் எனக்கு ஒரு மணவாளன் என்றால் அது இயேசுதான், அது கடவுள்தான். கடவுளுக்கு என்னுடைய கற்பை கொடுக்கின்றேன், அவருக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அவருடைய அர்ப்பணிப்பின் வழியாக அவருடைய அந்த உயிர் போகப்படுகிறது. அவர் நான் கடவுளுக்கு மட்டும் சொந்தமானவளாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலக கவர்ச்சிகளோ இந்த உலகத்திற்கான எல்லா போக்குகளும் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது நான் கடவுளின் தூதனாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு இசையாளராக, கடவுளை என்னும் மீட்டெடுக்கின்ற ஒரு கருவியாக என்னை மாற்றி என்னை ஒவ்வொரு நாளுமே வழி நடத்தும் என்ற நிலையிலே இந்த புனிதை வாழ்ந்திருக்கின்றார். ஏன் தன்னுடைய உயிரையுமே இவர் கொடுத்திருக்கின்றார். இவர் தன்னுடைய அந்த வலேரினுஸ் என்கின்ற அந்த மனிதனை இவன் திருமணம் செய்து கொள்கிற நிலையிலே அவருடைய எல்லா நிலையிலுமே அவள் அவரோடு வாழாமல் மற்றும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற நிலையிலே தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கின்றார். தலை வெட்டப்பட்டு இந்த திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய இரத்தம், அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இறைவனை நோக்கி வருகின்ற பொழுது நமக்கும் பல கவலைகள் இருக்கலாம், பல துன்பங்கள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், ஏன் நமக்கான நிலையிலே எதை தேட வேண்டும் என்ற இருக்கலாம். ஆனால் இறைவனை நோக்கி நாம் வருகின்ற பொழுது நாம் ஒரு பாடலாவது ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லது நம்முடைய மன ஆறுதலுக்கான நிலையிலே மனதார நம்மில் பாடல்கள் பாடி இறைவனை ஏற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி நம் வாழ்க்கையை நகர்த்துவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.